வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 16/4/2026 புதிய அகவலைப்படி DA உயர்வு சார்ந்து அரசு ஊழியர்கள் திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி DA உயர்வு இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாததால் ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. வழக்கமாக சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் அகவலைப்படி திருத்தம் இந்த முறை தாமதமாகி வருவதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கடும் கவலையில் உள்ளனர். 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வர வேண்டிய அகவலைப்படி உயர்வு இதுவரை அறிவிக்கப்படாததால் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இத்தகைய தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் இன்று பணியிடங்களில் மதிய நேர உணவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே முக்கிய கோரிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை, அஞ்சல் சேவைகள், வேளாண்மை, இந்திய புவியியல் ஆய்வு, இந்திய நில அளவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. இதனால் மத்திய அரசு பணியிடங்களில் சிறிய அளவிலான அதிருப்தி வெளிப்பாடு உருவாகியுள்ளது. அகவலைப்படி உயர்வு தாமதம் புதியது அல்ல என்றாலும் இந்த முறை ஏற்பட்ட நீண்ட தாமதம் ஊழியர்களை அதிகம் பாதித்துள்ளது. கடந்த காலகட்டத்தில் ஹோலி பண்டிகையை ஒட்டி அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்படும் வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போது ஏப்ரல் மாதம் வந்ததும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதனால் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இருவரும் தங்கள் நிதி பலன்களை குறித்து தெளிவில்லாமல் காத்திருக்கிறார்கள். மேலும் அகவலை நிவாரணம் DR அறிவிப்பும் இதனுடன் இணைக்கப்படுவதால் ஓய்வூதியர்களுக்கும் நேரடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முந்தைய அகவலைப்படி திருத்தம் 2025 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டு 2025 ஜூலை முதல் அமல்படுத்தப்பட்டது. அந்த தவணைக்கான நிலுவைத் தொகை ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2026 ஜனவரிக்கான அடுத்த தவணை மட்டும் நிலுவையில் உள்ளது. வழக்கமான நடைமுறையில் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் தாமதம் தொடர்வது ஊழியர்களின் நம்பிக்கையையும் பொறுமையும் சோதிக்கிறது. திட்டமிடப்பட்ட இந்த போராட்டம் அளவில் பெரிதாக இல்லாவிட்டாலும் அது மத்திய அரசு ஊழியர்களின் அதிகரித்து வரக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. அடுத்த கட்டமாக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிடுமா அல்லது மேலும் தாமதம் ஏற்படுமா என்பது குறித்து முக்கிய கேள்வி எழுந்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.